அஸ்ட்ரோ மாஸ்டர் யூனிவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் குரு கோவர்தனன் அவர்களை வணங்கி இந்த பதிவை தொடங்குகிறோம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து உங்களுக்கு மிக அதிர்ஷ்டமான நேரம் துவங்கிவிட்டது. இப்போது இருந்தே நீங்கள் நல்ல காரியங்கள் செய்து கொள்ளுங்கள். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதுவும் நல்ல காரியம்தான். எங்களுடைய நன்றி என்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு பணம் கொட்டும். அந்த நேரத்தில் எங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு துணை புரியும். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை, லாபம் மட்டுமே ஏற்படும். ஒரு சிறு கெட்ட பலன் கூட இல்லாத இந்த நேரம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள்தான் எதிரி. யாரிடமும் சண்டை போடாதீர்கள். யார் மனமும் புண்படும்படி பேசிவிடாதீர்கள். வரக்கூடிய நல்ல பலன்களை அது பாதிக்கும். குடும்பத்திலும் மிக மிக அன்பாகவே நடந்து கொள்ளுங்கள். கோபதாபத்தை எல்லாம் மூட்டை கட்டி வைத்து விடுங்கள். நீங்கள் நல்ல காரியம் ஏதாவது செய்யாமல் இருந்திருந்தீர்கள் என்றால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆவது செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக பலன் தரும். உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த அபரிமிதமான அதிர்ஷ்டத்தில் நாங்களும் பங்கு கொள்ள விரும்பித்தான் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி கேட்கிறோம். ரிஷபராசி நேயர்களே, இந்த டிசம்பர் மாதம் 10ஆம் வீட்டில் சனியும், முதல் வீட்டில் குருவும், 11ஆம் வீட்டில் ராகுவும், 5ஆம் வீட்டில் கேதுவும் அனுகூலமாக இருப்பார்கள். முதல் மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் முறையே 9ஆம் மற்றும் 10ஆம் வீடுகளில் அமர்வதால் இந்த மாதத்தில் நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். செவ்வாய் கிரகத்தின் இந்த வக்ர நிலை காரணமாக உங்கள் குடும்பத்தில் சில கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். டிசம்பர் 7, 2024 முதல் பிப்ரவரி 24, 2025 வரை வக்ர நிலையில் இருக்கப் போகிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முதலீடுகள் போன்ற பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். குடும்பம் மற்றும் மனைவியுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நிறைய திட்டங்களை செய்ய வேண்டும். நீங்கள் சிந்திக்காமல் முடிவு எடுக்கக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் செவ்வாயின் பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது. சூரியன் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாகி 8வது வீட்டில் அமர்வதால் பரம்பரை வழியில் எதிர்பாராத ஆதாரங்களில் இருந்து பலன்களை பெற வாய்ப்புள்ளது. இது தவிர உங்கள் குடும்பத்திற்காக அதிக செலவுகள் உண்டு. சனி வக்ர நிவர்த்தியாகி லாபஸ்தானமாகிய 11வது இடத்தை நோக்கி செல்வது இப்போது இருந்தே உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பித்துவிடும். எல்லாம் நல்லபடியாக நடக்க பிரார்த்தனை செய்கிறோம். வணக்கம்.